ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டம்னூர் திருவிழாவில் கண்டினியூ வீடியோ தான் இது. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்துட்டு குத்துவிளக்கு பூஜை நடத்துவாங்க. அந்த கோயிலில் வந்து புதன்கிழமை ஈவினிங் நடத்துவாங்க. அப்படியே குத்துவிளக்கு பூஜை முடிஞ்ச உடனே நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நிமிஷம் கூட கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணுன்றதே கிடையாது. கண்டினியூவாகவே ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்கும். புதன்கிழமை காலையில் வந்துட்டு நானும் தம்பியும் வேண்டுதல் நிறைவேற்றினோம். நான் வந்து அக்னி சட்டி எடுத்தேன், தம்பி வந்துட்டு 1000 கால் பானை எடுத்திருந்தான். நாங்கள் இதை முடிச்சுட்டு வந்த உடனே அதுக்கு பிறகு கறி சாப்பாடு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வந்து வேஷங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி காவடி தூக்கிட்டு 5 அக்கினி சட்டி சுற்றி அவங்களும் டான்ஸு சூப்பராக ஆடி வருவாங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் தூரம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரவே சுற்றி வர்ற அளவுக்கு தான் போய் சுற்றி வருவோம். ஆனால் எப்படி வர்றோம், எப்படி கை சுடாமல் இருக்குன்றது இப்போ வரைக்குமே எனக்கே தெரியாது. நானும் 3 வருஷமாக வந்துட்டு அக்னி சட்டி எடுக்கிறேன். ஆனால் எனக்கு கை சுட்டுருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. எல்லாமே ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குதுன்னு தான் சொல்ல முடியும். பாருங்கள், இவ்வளோ பெரிய வேல் குத்தி இவர் வருஷம் அக்னி சட்டி எடுத்து வருவார். இந்த நிகழ்வு ஃபுல்லாகவே புதன்கிழமை நடக்கும். கூட வந்துட்டு இது முடிஞ்ச உடனே வந்துட்டு அடுத்து வேஷங்கள் போட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருந்துருப்பேன், காளியம்மன் வேஷம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புதன்கிழமையும் போடுவாங்க, வியாழக்கிழமை போடுறவங்களும் போடுவாங்க. இது வந்து புதன்கிழமை. இவங்க வந்துட்டு அதே மாதிரி தான் வேண்டுதல் நிறைவேற்றி காளியம்மன் வேஷம் போட்டு வருவாங்க. பார்க்கவே அப்படியே ஒரு உக்கிரமாக இருக்கும். டான்ஸுமே அதே மாதிரி தான் ஆடுவாங்க. கண்ணீர்கள்லாம் பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து கரடி வேஷம், பருப்பு கட்டை வேஷம்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துனால சின்ன வயசில் ஓடி ஒளிஞ்சு அழுதுட்டு இவரை நார்மல் டேஸில் நான் பார்த்தா கூட இவரை பார்த்தாலே நான் பயப்படுவேன். அந்தளவுக்கு அவர் கண்ணை திரட்டிட்டு இருக்க பிள்ளைகளை ஃபுல்லாக விரட்டுவார். இது வந்து புலி வேஷம். இதெல்லாம் ஏதோ ஒரு காலகாலமாக கொண்டு வர்றதுனால அதை அப்படியே விடக்கூடாதுன்றதுக்காக செய்கிறாங்க. ஆனால் இது எதுக்காக போகிறாங்கன்னு எனக்கும் தெரியாது. அப்புறம் வந்து ஈவினிங் வந்துட்டு இந்த நிகழ்வுகள்லாம் வேஷங்கள்லாம் முடிய முளைப்பாரி அழைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 5 மணியை போல், 5 மணி 6 மணிக்கு நம்ம எங்கெங்கேயோ செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. முளைப்பாரி கூட்டமாக போட்டிருப்பாங்க. அங்கேருந்து கோயிலுக்கு மொத்தமாக கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து நைட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு 10 மணி இல்லை 11 மணிக்கு வந்து சாமி ஊர்வலம் கூட்டிகிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட சுற்றி வரவே 1 மணி 2 மணி ஆக்கிடுவாங்க. ஆடியவும் உண்மையிலே கரகம் தூக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். முளைப்பாரி தூக்குறவங்களையே நாங்கள்லாம் டயர்ட் ஆயிடுவோம். ஆனால் கரகம் அவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அவங்க விடிய தூக்கிக்கிட்டு தான் நிற்பாங்க. அடுத்த நிகழ்வு என்னன்னா, வியாழக்கிழமை இன்னும் பொம்பளை வேஷம் போடுறது, மற்ற வேஷங்கள் எல்லாமே இருக்குது. அடுத்த கண்டினியூ வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.